ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டீர். உள்ளதை அவமாக்கும்படிக்கு நீர் இல்லாததை தெரிந்து கொண்டீர். அப்பா, நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தராமல் தைரியத்தின் ஆவி தந்தீரே. அப்பா, நீர் எங்களுக்கு சோர்வின் ஆவியை தராமல் உற்சாக ஆவி தந்தீரே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படிக்கு கர்த்தர் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு கர்த்தர் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஒருவேளை நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், இழிவாக நீங்கள் எண்ணப்படலாம், ஒன்றுமில்லாமல் நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எனக்கு தேவை. உன்னை அற்பமான ஆரம்பத்திலிருந்து கர்த்தர் உன்னை உயர்த்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறவர். இதோ தேவனுடைய கரத்தில் நீ ராஜமுடியாய் நீ இருக்கிறார். ஒருவேளை உனக்கு எந்த ஒரு திறமை இல்லை என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? கர்த்தரிடத்திலே வா. உனக்கு வழிவாசலை திறக்குகிறவர், உன்னை உயர்த்துகிறவர், உயர்ந்த ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போகிறவர், ராஜாக்களுக்கு முன்பாக தேவன் உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர். நீ நீசனுக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நீ நிற்பாய் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். அப்படியாய் ராஜாக்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே திடமனதாய் இருந்து கர்த்தர் உனக்கு செய்திருக்கிற அந்த காரியத்திலே நீ உன் முழு பலத்தோடு உன் காரியத்தை செய். கர்த்தர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. God bless you.